ஜஸ்ட்டு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும், எந்த ஒரு அனுபவமும் தேவையில்லை. நீங்கள் அரசு வேலை வாங்கலாம். அதற்கு மேலும் படித்திருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 4 வகையான அரசு வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38 மாவட்டத்தினரும் இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய வருவாய்த்துறையில் உங்களுடைய அருகிலுள்ள தாலுகா மற்றும் ஊராட்சியினுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முதல் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் முதல்ல பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நான் சொன்ன மாதிரி 4 வகையான ஜாப்ங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர், எழுத்தர், உதவியாளர், இரவு காவலர்னு சொல்லிட்டு 4 வகையான ஜாப் 38 மாவட்டத்துக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் மட்டும் போதுமானது தான். சரியா? ஓகே. இப்போ ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்னென்ன எலிஜிபிள், என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எவ்வளோ சேலரி அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த பிடிஎஃப் நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நான் மேலே கொடுத்துருக்கேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டுநருக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநருக்கான சேலரி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயது கொடுத்துருக்காங்க. 18 முதல் 32 வயது இருந்தால் போதுமானது. ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இந்த எஸ்சி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 34 வயசு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தளர்வு கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கேட்டகரி பாருங்கள். 18 டு 42 வயசு வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்சி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. 8ஆம் வகுப்பு நல்லா பார்த்துக்கோங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது தான். ஓட்டுநர் உரிமை இருக்கணுங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் கையில் பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5 ஆண்டுகள் குறையாமல் அனுபவம் இருக்கணும். நீங்கள் ஒரு 5 வருஷமாக டிரைவராக இருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது தான். ஃப்ரெஷ்ஷான டிரைவர் வேணால், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷம் ஓட்டுநர் டிரைவராக இருந்தால் பெனிஃபிட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்க ஃபீஸ் கட்டணும் 100 ரூபா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, மற்ற கம்யூனிட்டிக்கு 50 ரூபா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுதான் டிரைவர் ஜாப்புக்கான டீட்டெயில்ஸ் கிளியராக சொல்லியாச்சு. யார் யார் எலிஜிபிளும் அவங்க உடனடியாக இந்த ஓட்டுநர் வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும். அடுத்து ரைட்டருங்க. ரைட்டர்னால் எழுத்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரைட்டர் தான். இதுக்கு சேலரி எவ்வளோ பாருங்கள். 15,900 டு 58,500 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வயசு 18 டு 32 வயசு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 18 டு 34 வயசு. எஸ்சிக்கு 37 வயசு வரைக்கும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஓகே. இதுக்கு பாருங்கள் 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். சரியா? 10ஆவது நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ரைட்டருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் 10ஆவது பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். கரெக்டான வயசுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ரைட்டர் ஆகிடலாம். நான் சொன்னேன் இல்லை, இது போல் ஜாப்பெல்லாம் எப்போனா ஒரு முறை தான் வரும். அந்த ஜாப்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சொல்கிறது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்னா என்ன? அலுவலக உதவியாளர். ஒரு ஃபைல் எடுத்துன்னு வர்றது, மற்ற வேலை செய்கிறது, சின்ன சின்ன வேலை செய்கிறது தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. 15,700 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. 58,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதே சேம் மெத்தடு தான். 32 வயசு. பிற்படுத்தப்பட்டவருக்கு 34 வயசு கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 37. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சால் போதும். சூப்பராக கொடுத்துருக்கான் பாருங்கள். நீங்கள் 8ஆவது பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதுதான் டீட்டெயிலு. இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. இப்படிப்பட்ட ஜாப்லாம் எப்போனா ஒரு முறை தான் கிடைக்கும். ரொம்ப சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம குறைவான அளவு படிச்சிருக்கோம், நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இது போல் ஜாப்புக்கெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இரவு காவலருங்க. இரவு காவலர் அப்படின்னா என்ன? நைட் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு வாட்ச்மேனுக்கு பார்த்திங்கன்னா 15,700 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. 58,100 வரைக்கும் சேலரி வரும். அதே மாதிரி ஏஜ் 18 டு 32 தான். எஸ்சிக்கு 37 வயசு.
தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதும். நீங்கள் படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கு தமிழில் ஓரளவு எழுத படிக்க தெரியுமா, நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, இதுதான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப எளிமையாக, கல்வி தகுதிகள் அவ்வளோ 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அதுக்கு மேலே நீ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ இருந்தாலே இந்த வேலைக்கு வந்து போதுமானதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி கிடைக்காது. மஸ்ட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு, உங்களுடைய ரிலேஷனுக்கு, உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஓகேங்க. நிபந்தனைகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கல்வி சான்றிதழ், அதாவது நம்ம படித்த சர்டிஃபிகேட்டுங்க, ஜாதி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா இருந்தால் முன்னுரிமை சான்றுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் பதிவேற்றம் செய்யணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது படிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு இது போல் ஒரு ஜாப் ப்ரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் கொடுத்தா போதும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளியராக அப்ளை பண்ணுவாங்க. நானும் எப்படின்றதையும் சொல்கிறேன். ஓகேங்க. வேலை பாருங்கள். வயது, கல்வி தகுதி அடிப்படையில் உங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க டீட்டெயில்ஸ். அப்ளிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். அதாவது இந்த வேலை வாய்ப்பு பற்றிய விவரங்கள் அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெப்சைட்டினுடைய லிங்க்கு நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீ போய்ட்டு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகலனாலும் சரி, அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ண உடனே அப்படியே இன்டர்ஃபேஸில் அழகாக கொடுத்துருப்பான். உங்களுக்கு ஜூம் பண்ணி அழகாக இங்கே கொடுத்துட்டான் பாரு, காலி பணியிடங்கள் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துட்டான். இதை நீங்கள் கிளிக் பண்ணாவே ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு இது போல் பேஜ் போகும். நான் சொன்னேன் என்னது, 4 டைப் ஆஃப் ஜாப்பு. ஃபஸ்ட்டு டைப் என்ன, ஓட்டுநர். நீங்கள் ஓட்டுநருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, எழுத்தர். சரியா, நீங்கள் இந்த எழுத்தர் ரைட்டருக்கு வந்து இது ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளருங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து 4வதாக இருக்கக்கூடிய ஜாப்பு நைட் வாட்ச்மேன், அதாவது இரவு காவலருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். மொத்தம் வந்து 4 டைப் ஆஃப் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது 4மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஓட்டுநருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோ. விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்துருப்பான். இங்கே ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அழகாக சூப்பராக டீட்டெயில் நீங்களே மொபைல்லேயே அழகாக நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம், விண்ணப்பிச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக நான் அப்படியே காட்டுறேன், நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்ன கேட்டிருக்கான், சரியா, கேட்டகரி என்ன கம்யூனிட்டி, ஆனா பெண்ணா, விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் எந்த மாவட்டம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன ஜாப்க்கு வேக்கன்சி இருக்குன்றத அதில் ஷோ ஆகிடும். வேக்கன்சி இருக்குல்ல, நீங்கள் எல்லோரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 வேக்கன்சி இருக்குங்க, ஆனால் ஒரு 50 பேர் 100 பேர் அப்ளை பண்ணலாம். 5 பேர் தான் பண்ணணும் கிடையாது. அதனால் நீங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வேண்டியது தான். வட்டாரம், சரியா, எந்த மாவட்டமோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த தாலுக்காக்குள்ளே இருக்கீங்களோ அதுதான் வட்டாரம்னு சொல்லுவோம். அந்த தாலுக்கா வட்டாரத்தை செலக்ட் பண்ணணும். சரியா, விண்ணப்பதாரரின் பெயருங்க, உங்களுடைய பேர் வந்து இங்கே கொடுக்கணும். அடுத்து தந்தை பேர் வந்து இங்கே கொடுக்கணும். என்ன படிச்சிருக்கீங்க, அவன் குவாலிஃபிகேஷன் 8வது 10வது, நீங்கள் எம்ஏ பிஏ கூட படிச்சிருக்கலாம். என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து மதம். சரியா, எந்த கம்யூனிட்டி, மதம், அதாவது இந்து முஸ்லீம் சொல்கிறாங்களோ அதுபோல் மதம். உட்பிரிவு கேஸ்ட்டுங்க, இப்போ வந்து நீங்கள் எந்த கேஸ்ட்டோ அதனுடைய உட்பிரிவு இதில் வரும். சரியா, அதாவது எஸ்சி, ஆதி திராவிடர் அதுபோல் வந்து வரதில்லை, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை முன்னாள் இராணுவ வீரனுடைய வாரிசு நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற நீங்கள் விதவையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கல, நீங்கள் விதவையாக இருக்கும் பட்சத்தில் அது எஸ் கொடுங்க. குடும்ப அட்டை எண், உங்கள் ரேஷன் கார்டில் குடும்ப அட்டை எண் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய சொந்த மாவட்டம், கைபேசி எண், சரியா, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ்,
சூப்பராக கொடுத்துருக்காம பாருங்க. 8ஆம் வகுப்பு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ் வழியில் பயின்றீர்களா? இது போல் பயின்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. சரியாக கொடுத்துருங்க. தொடர்பு முகவரிங்க, உங்களுடைய டோர் நம்பர், பில்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுனா நீங்கள் அப்பார்ட்மெண்ட் இல்லைன்னா ஏரியா பேர் போட்டுருங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க, ஸ்ட்ரீட்டு. சரி, இதுதான் ஏரியா. இது அப்பார்ட்மெண்ட் நேம்ங்கிறது அது கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம், உங்கள் ஊர் பேர், உங்கள் ஊர் பேர் கொடுத்துக்கோங்க. உங்கள் வில்லேஜ் நேமு, டிஸ்ட்ரிக்கு, அஞ்சல் குறியீட்டேன்னு கரெக்டாக கொடுங்க தயவு செஞ்சு. ஓட்டுநர் உரிமைங்க, நான் சொன்ன மாதிரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் 5 வருஷம் சரியா முன் அனுபவக்கான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்காது. ஏன்னா ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் டிரைவராக இருப்பீங்க, ஒரு 37 வயசுக்குள்ளே தான் இருப்பீங்க. ஆனால் அப்ளை பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறது அப்படின்னா ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கூட நீங்கள் ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ண மாதிரி அந்த நிறுவனத்துக்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வந்து பணிபுரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் போய்ட்டு இத்தனை வருஷமாக ஓட்டியிருந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லிட்டான் பாருங்க, சூஸ். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 100 கேபிக்குள்ளே இருக்கணும் அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து இது அனுபவ சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீ அப்லோட் பண்ணணும். சரியா? இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 5 போட்டுருங்க. சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓட்டுநர் உரிமம் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் நகல். சரியா? நீங்கள் ஓட்டுநர் உரிமை வச்சுருப்பீங்க, லைசன்ஸுடைய முன்பக்கம் பின்பக்கத்தை கரெக்டாக அட்டாச் பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். விண்ணப்பதாரின் புகைப்படம், உங்களுடைய ஃபோட்டோ, விண்ணப்பதாரின் கையொப்பம், ஒரு பேப்பரில் சிக்னேச்சர் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? இப்போது உங்களுக்கு வந்து உறுதிமொழின்னு கொடுப்பாங்க. இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கும், இதை ஒரு டிக் பண்ணிவிடுங்க. இது மொத்த ரவுண்டும் டிக் பண்ணுங்க. இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் டிக் பண்ணணும். அவர் சின்ன புள்ளி மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். ஓகேவா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் டிக் பண்ணிவிடுங்க. கடைசியாக இங்கே ஒரு கேப்சா இருக்குங்க, இந்த கேப்சாவை இதில் கொடுங்க. கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணணும். மொபைல் வந்து ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணுங்க. அவ்வளோதான் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை இப்படி தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 8வது 10வது படிச்சிருந்தாலே போதும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். நைட் வாட்ச்மேன் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாம். டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் ஆல்ரெடி டிரைவிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்திற்கும் பொருந்தும். எல்லாருமே தயவு செஞ்சு இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இது வந்து நம்முடைய டெலகிராம் சேனலுங்க. டெலகிராம் சேனலில் தான் ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண முடியும். சரி, ஒரு ஜாப் சம்மந்தமான பிடிஎஃப், ஒரு லாஸ்ட் டேட் வருது, உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, இல்லை வந்து ஜாப் சம்மந்தமாக ஆல் டிக்கெட் கொடுக்குறாங்க, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு, இதுபோல் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே நேரடியாக டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்தால் தான் அடுத்தடுத்த ஜாப் பற்றிய அப்டேட்டை சரியான நேரத்தில் தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுறது, அல்ல அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் டெலகிராமில் கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு கொஞ்சம் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.